அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு முன்பாக ஈரானை குறிவைத்து அமெரிக்கா பல தசாப்தங்களில் காணாத அளவிற்கு மிகப்பெரிய இராணுவ வலுவையும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் மத்திய கிழக்கில் திரட்டியிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்கா முழுமையாக தயாராக உள்ளது என எச்சரித்திருந்த நிலையில், சனிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமனயி கொன்றதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளைப் பிரிவு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி எனப்படும் நடவடிக்கையில் இதுவரை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அவற்றில் முதலில் பி-2 ஸ்டெல்த் பாம்பர் குறிப்பிடப்பட்டுள்ளது. பி-2 குண்டுவீச்சு விமானங்கள் அமெரிக்க விமானப்படையின் சக்தி வாய்ந்த தாக்குதல் ஆயுதமாகும். நீண்ட தூரம் பறக்கக்கூடிய இவ்விமானங்கள் வழக்கமான மற்றும் அணு ஆயுதங்களை ஏந்தக்கூடியவை. இம்முறை 2000 பவுண்டு குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக சென்ட்காம் தெரிவித்துள்ளது. லோ காஸ்ட் அன்மேன்ட் காம்பேட் அட்டாக் சிஸ்டம் ட்ரோன்கள் இந்நடவடிக்கையில் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஈரானின் ஷாஹித் வகை ட்ரோன்களை மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்ட குறைந்த செலவு தாக்குதல் ட்ரோன்கள் என கூறப்படுகின்றது. யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் மற்றும் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட் ஆகிய 2 அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்கள் மத்திய கிழக்கில் நிலைநாட்டப்பட்டன. F-18, F-35 போர் விமானங்கள் இவற்றில் இருந்து இயக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆர்லிக் பர்க் வகை டெஸ்ட்ராயர்கள் டொமஹாக் ஏவுகணைகளை ஏவியதாக காணொளிகள் வெளியாகியுள்ளன. இக்கப்பல்கள் ஏஜிஸ் பாதுகாப்பு அமைப்புடன் செயல்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பேட்ரியாட் மற்றும் THAAD ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்க பயன்படுத்தப்படுகின்றன. F-16, F-18, F-22, F-35 மற்றும் A-10 போன்ற பல்வேறு போர் விமானங்கள் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக சென்ட்காம் தெரிவித்துள்ளது. EA-18G கிரவுலர் மின்னணு தாக்குதல் விமானங்கள் எதிரி ரேடார் மற்றும் தொடர்பு அமைப்புகளை முடக்க பயன்படுகின்றன. E-3 சென்ட்ரி மற்றும் E-2 ஹாக்கை விமானங்கள் வானிலிய கண்காணிப்பு மற்றும் தகவல் பகிர்வில் ஈடுபடுகின்றன. MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள் ஹெல்ஃபயர் ஏவுகணைகள் மற்றும் வழிகாட்டப்பட்ட குண்டுகளை ஏந்தி இலக்குகளை தாக்குகின்றன. M142 ஹைமார்ஸ் ராக்கெட் அமைப்பு ஷூட் அண்ட் ஸ்கூட் முறையில் விரைவாக தாக்கி இடம் மாற்றம் செய்யும் திறன் கொண்டது.